எவ்ரிவான் நம்ம இப்போ பிரவிஷிகாவோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய செகண்ட் ரோமன் தான் பார்க்க போகிறோம். கவி பரிச்சை தீஜியன்னு கேட்பாங்க. இதில் 3 கொடுத்து 1 கேட்பாங்க, 5 மார்க்கு. டோட்டலாக 10 லெசன்ஸில் கவி பரிச்சை இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு 3 படிச்சுக்கிட்டா போதும். ஃபஸ்ட் லெசனோட கவி பரிச்சை பேஜ் நம்பர் 7ல் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மைத்திலி ஷரண் குப்த் இருக்கார் இல்லையா, அவர் எழுதுனது. ஓகேவா, இது வந்து மைத்திலி ஷரண் குப்தோட போயம். இது மைத்திலி ஷரண் குப்த் கா ஜன்ம. மைத்திலி ஷரண் குப்த் இருக்கார் இல்லையா, மைத்ரி ஷரண் குப்த் கா ஜன்ம. ஸோ அவருடைய பிறப்பு பார்த்திங்கன்னா வருஷம் 1886 உத்தரப்பிரதேசத்தில் ஜான்சி ஜில்லேவுடைய சிறுகாவ்ன்ற ஒரு பிளேஸில் ஜிருகாவ் நாம கானு வில்லேஜில் ஹுவாத்தா நடந்தது. ஸோ மைத்ரி ஷரண் குப்தோட ஜன்ம, அவருடைய பிறப்பு 1886 உத்தரப்பிரதேசுடைய ஜான்சி ஜில்லாவுடைய சிறுகாவ் நாமக், சிறுகாவ்னு பேர் இருக்கக்கூடிய கார்வோன்மே வில்லேஜில் ஹுவாத்தா நடந்தது. ஆப்கே பிதா, உங்களுடைய டேடி அப்பா, ஏக் நிஷ்டவான் வைஷ்ணவ பக்த ததா அப்படின்னா அண்டு நடத்தும். ஏக் நிஷ்டவான் வைஷ்ணவ பக்த் அப்படின்னா உங்கள் தந்தை வந்து ஒரு வைஷ்ணவ பக்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. ததா அண்ட் ब्रज भाषा के மர்மஜா கவிதே. ஸோ வந்து இவர் என்ன பண்ண, வர்ஜு பாஷான்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு வந்து ஒரு கவிஞனாகவும் இருந்தார். ஓகேவா, வர்ஜு பாஷாவுடைய வர்மன்யா கவிதே, ஒரு வந்து கவிஞனாகவும் இருந்தார். ஸோ வந்து இவர் என்ன பண்ணார், ஒரு விஷ்டவான், இவங்களை அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷ்டவான் வைஷ்ணவ பக்தர், ஒரு வந்து உண்மையான வைஷ்ணவ பக்தராகவும், ததா அண்டு பார்த்திங்கன்னா வஜ்ர பாஷாக்கே மர்மன்யா கவிதே, வஜ்ர பாஷான்ற ஒருத்தருக்கு வந்து கவிஞராகவும் இருந்தார். நெக்ஸ்ட்டு வந்து கவிதா கர்னேக்கி, நீங்கள் கவிதை எழுதுறதுக்காக பிரேனா பி கவிதை கற்றுக்கிறதுக்காக ஆப்கோ நீங்கள் அப்பனே பிதாசே, உங்களுடைய அப்பா கிட்ட பிராப்பத் ஹுயேத்தே, நீங்கள் வந்து தேர்ச்சியும், அதாவது வந்து உங்கள் அப்பா கிட்டே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, உத்வேகம் பெற்றீங்க, அட்வைஸ் பெற்றீங்கன்றது. கவிதா கர்னேக்கி அப்படின்னா கவிதை எழுதுறதுக்காக ஆப்கோ அப்பனே பிதாசே, நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட பிராப்பத் ஹுயீத்தி, நீங்கள் வந்து அதாவது வந்து அட்வைஸையும் பெற்றீங்க. நீங்கள் முக்கியத்தக அப்படின்னா ராஷ்டிர கவிக்கே நாம் சே, நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராஷ்டிர கவின்ற பேரில் பிரசித்தி ஹே, நீங்கள் ராஷ்டிர கவின்ற பேருடைய பிரசித்தி பெற்றவராக இருந்தீங்க. அப்படி உங்களுடைய அப்பனே சூப்பத் பாரத் கோ ஜாகிருத் கர்னே கா சஃபல் பிரபத்தன் கியாத்தா, அதாவது என்ன அர்த்தம்னா, தூங்கி கிடக்கிற இந்தியாவுக்கு கூட நீங்கள் நீங்கள் வந்து ஒரு முயற்சியை மேற்கொண்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே நீங்கள் சூப்பத் பாருக்கோ, தூங்கியிருந்த இந்தியாவை ஜாகிரித் கர்னேக்கா, எழுப்புறதுக்காக சஃபல் பிரபாத்தன், நிறைய முயற்சிகளை கியாத்தா செஞ்சீங்க. ஆப்கி, உங்களுடைய பாரதி ராஷ்டிர பாவனா ஓன்கா மிருத்து ரூப் ஹே, அதாவது வந்து உங்களுடைய பாரதின்ற இது இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ராஷ்டிர பாவனாவோன் அப்படின்னா நேஷ்னல் ஃபீலிங்ஸுடைய, ராஷ்டிர அப்படின்னா நேஷ்னல் தேசிய, இந்த பாவனாவோன் அப்படின்னா ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லி நடத்தும். ஓகே, உணர்வு நடத்தும். அப்போ தேசிய உணர்வுடைய மிருத்து ரூப் ஹே, உயிருள்ள ஒரு உருவம். உங்களுடைய பாரதின்ற ஒரு நாவல் பார்த்திங்கன்னா தேச பக்தி இருக்குல்ல, தேச உணர்வுடைய ஒரு உயிருள்ள ஒரு உருவமாக அது இருக்குது. அப்படின்னே நீங்கள் சாகித் நாமக், சாகிந்த பேர் இருக்கக்கூடிய ஏக் மகாகாவியக்கா, ஒரு மகாகாவியத்தை பிரணயன் கியாத்தா அப்படின்னா நடத்தோம்னா அதை இது பண்ணீங்க, ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். காவியத்தை எழுதுனீங்க. பிரணயன் கியாத்தா அப்படின்னா எழுதுனீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஜோ கடி போலேன் கே கௌரவன் கோ கிரந்தோன் மே அனுபஸ் ஸ்தான் ரக்குதா ஹே, அதாவது என்ன அர்த்தம்னா, அந்த கரிபோல்ன்றது அவருடைய எழுதினது, அந்த கரிபோல் இருக்கு இல்லையா, அது வந்து அவர் எழுதின ஒரு நூல், அது வந்து தனி இடத்தை பிடிச்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா,
ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த அந்த கடிபோல் அப்படின்றது ஒரு நூல். கௌரவோன் அப்படின்னா கௌரவத்தை பெற்றிருக்குதுன்னு அர்த்தம். கிரந்தோன்மே நூல்கள் இல்லையே, கிராந்த் அப்படின்னா நூல், நூல்கள் இல்லையே கௌரவத்தை பெற்றிருக்குது. அனுபஸ்தான் ரகுதாகே முக்கிய இடத்தை பெற்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஆப்கே உங்களுடைய அணைய காவிய மற்ற காவியங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட மற்ற காவியங்களில் கிராந்தோன்மே உங்களுடைய அதாவது காவிய கிராந்தோன்மே அப்படின்னா காவிய நூல்களிலே அப்படின்னு அர்த்தம். காவிய அப்படின்னா காவியம், கிராந்தோன்மே அப்படின்னா நூல்களில் யசோத்ரா, ஓகே, யசோத்ரா, ஜெயத்ரத்வதா, ஜெயபாரதி, பஞ்சாவதி, நெக்ஸ்ட்டு பிருத்விபுத்ரா, கிசான், இது எல்லாமே ஆதி உள்ளிக்கணியக குறிப்பிடத்தக்கவை. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் 1886 உத்தரப்பிரதேசத்தில் ஜான்சின்ற ஜில்லையில் சிறுகாவுன்ற ஒரு பேர் இருக்கக்கூடிய வில்லேஜில் பிறந்தீங்க. உங்களுடைய அப்பா வந்து ஒரு நிஷ்டவான் வைஷ்ணவ பக்தர், உண்மையான வைஷ்ணவ பக்தர். அண்ட் அவர் பார்த்திங்கன்னா விருபாக்ஷான்ற ஒருத்தருக்கு கவிதை அதாவது பொயட்டாகவும் இருந்தார். கவிதா கர்னேக்கி நீங்கள் கவிதை எழுதுறதுக்காக ஆப்கோ அப்பனே பிதாசே நீங்கள் உங்களோட அப்பா கிட்ட பிராபத் ஹுயே தேர்ச்சியும் அட்வைஸும் பெற்றீங்க. பிரமுக்தக உங்களுடைய பிரமுக்கிய அதை உங்களை முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராஷ்டிர கவிக்கே நாம் ராஷ்டிர கவின்ற பேரில் தான் நீங்கள் பிரசித்தை பெற்றீங்க. ஆப்னே சூப்பத் பாரக்கோ தூங்கியிருந்த இந்தியாவை ஜாகிரத் கர்னேகா எழுப்புறதுக்காக சஃபல் பிரபத்தன் கியாத்தா பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டீங்க. ஆப்கி உங்களுடைய பாரத் பாரதி ராஷ்டிர பாவனாவுக்கோ தேசிய உணர்வுகளை மிருத்து ரூப் மறு உருவமாக இருக்குது, தேசிய உணர்வுகளோட மறு உருவமாக இருக்குது. அப்படின்னே சாகித் நாமக் நீங்கள் சாகித்ன்ற பேர் இருக்கக்கூடிய ஒரு மகாகாவியத்தை நெக்ஸ்ட்டு பிரணயன் கியாத்தா எழுதுனீங்க, வெளியிட்டீங்க. ஜோ கரிவாளுன்கோ அதாவது வந்து உங்களுடைய நூல்களில் கரிவாளுன்ற ஒரு நூல். கௌரவ் கிராந்த் நூல்கள்லேயே கௌரவம் வாய்ந்ததா அனுபஸ்தான் ரக்குதாகே கௌரவம் வாய்ந்த ஒரு பொசிஷனை பிடிச்சிருக்குது. பொசிஷனை பிடிச்சிருக்கு. அப்போ அந்நிய காவிய உங்களுடைய மற்ற காவியம் அந்நிய காவிய கிராந்தோன்மே உங்களுடைய மற்ற காவிய நூல்கள்லேயே யசோத்ரா, ஜெயரத்வதா, ஜெயபாரதி, பஞ்சாவதி, பிருத்விபுத்ரா, கிசான், இது எல்லாமே இது எல்லாமே உல்லேಖನೀಯ குறிப்பிடத்தக்கவை. பரிச்சை பேஜ் நம்பர் 10ல் இருக்கு. ஆப்கா ஜன்ம உங்களுடைய பிறப்பு 1896 ஹுவா 1896 நடந்தது. और आप 1961 में स्वर्ग सितारे நீங்கள் 1961 இறந்து போயிட்டீங்க. ஆப்னே நீங்கள் ஆதுனிக் ஹிந்தி கவிதாமே நிறைய ஹிந்தி கவிதைகளில் கயி நிராலே பாத்தோன்கா நிறைய தனித்துவமான விஷயங்களை நிராலி பாத்தோன் அப்படின்னா தனித்துவமான விஷயங்களை சமாவேஷ் கியா சேர்த்தீங்க, உள்ளிட்டீங்க. ஆப்கி உங்களுடைய பிரதீபா திறமைகள் பகுமுகி மல்டிபிள் ஆனது, பன்முகம் கொண்டது, பல முகங்களை கொண்டது. ஆப்கி பிரதீபா உங்களுடைய திறமையானது பகுமுகி பன்முகங்களை கொண்டது. पुराने चंद के नियमन को तोड़कर आपने नए चंद के सृष्टि की அப்படின்னா என்ன அர்த்தம்னா பழைய வசனத்தில் விதியெல்லாம் உடைச்சிட்டு புதிய வசனத்தை உருவாக்குனீங்க, அதுதான் சொல்கிறாங்க. இப்போ புராணே சந்திக்கே நியமன்கோ புராணே சந்த் அப்படின்னா பழைய வசனத்தோட நியமன்கோ விதிகளை தோடுக்கர் உடைச்சு ஆப்பனே நீங்கள் நய சந்திக்கு புதிய வசனங்களுடைய சிருஷ்டிக்கு சேர்த்தீங்க. அதாவது பழைய வசனத்தோட விதிகள்லாம் உடைச்சி புதிய வசனத்தை உருவாக்குனீங்க. புராணே சந்திக்கு பழைய வசனங்களுடைய நியமன்கோ ரூல்ஸை சோடுக்கர் உடைச்சு ஆப்பனே நீங்கள் நய சந்திக்கு புதிய வசனங்களை சிருஷ்டிக்கு உருவாக்குனீங்க, மேக் பண்ணீங்க. ஹிந்திமே நீங்கள் ஹிந்தியில் நீங்கள் முக்கிய சந்திக்கு முக்கியமான வசனங்களை ஜென்மதாத்தா மானே ஜாத்தே முக்கியமான விஷயங்கள் வசனங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து ஜென்மதாத்தா மானே ஜாத்தே. ஸோ இந்த ஜென்மதாத்தா அப்படின்னா என்ன அர்த்தம்னா
தந்தை, வசனத்தோட தந்தை அப்படின்னு சொல்லி ட்ரீட் பண்ணுறது. மானே ஜாத்தே அப்படின்னா கருதப்படுறீங்க. முக்கிய சந்திக்கே, அதாவது நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வசனத்தோட தந்தை, ஜென்மதாத்தா, சந்திக்கே ஜென்மதாத்தா, வசனோட திரு தந்தைன்னு மானே ஜாத்தே ட்ரீட் பட்டீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பரிமல், அனாமிகா, கீதிகா, ஆதி. அதாவது பரிமல், அனாமிகா, கீதிகா, ஆதி இது எல்லாமே अनेक प्रसिद्ध काव्य ग्रंथ है. अनेक प्रसिद्ध काव्य அப்படின்னா காவியம் நடத்தும். அநேக் இவை அனைத்தும் அநேக பிரசித் நிறைய ஃபேமஸான காவிய சங்கிரஹே தொகுப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய புகழ்பெற்ற தொகுப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்கி பாஷா, உங்களுடைய பாஷா பார்த்தீங்க சான்ஸ்கிரிட் இருக்கு இல்லையா, அதுதான். அது வந்து சான்ஸ்கிரிட்டு கார்பித் ஹே, சான்ஸ்கிரிட்டை சேர்ந்தது. ஜஹா விசார் அப்படின்னா எங்கே வந்து சிந்தனைகள் தர்ஷனிக் ஹோ கயே, எங்கே வந்து சிந்தனைகள் தத்துவம் மாறுதோ வஹா அங்கே ஷைலிபி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதோட தீவிரம் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து கிரன்பீர் ஹோகை தீவிரமாக ஆகுது, அதோட பாணியும் தீவிரமாகுது அப்படின்றாங்க. ஜஹா எங்கே விசார் அப்படின்னா கருத்துக்கள், அதாவது வந்து இந்த நம்ம சொல்லக்கூடிய சிந்தனைகள் தர்ஷனிக் ஹோகையே தத்துவம் மாறுதோ வஹா அங்கே ஷைலிபி பாணியும், அதாவது நம்ம பேசக்கூடிய விதமும் அந்த பாணியும் சன்பீர் ஹோ கயி தீவிரமாகுது. திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். ஆப்கா ஜென்ம 1896 में हुआ, உங்களுடைய ஜென்மம் வந்து 1896 आप 1961 में स्वर्ग सितारे, நீங்கள் 1961 இறந்துட்டீங்க. आपने आधुनिक हिंदी कविता में நீங்கள் நிறைய ஹிந்தி கவிதைகளில் கையை நிராலி பாத்தோன்கோ நிறைய தனித்துவமான விஷயங்களை சமாவேஷ் கியா சேர்த்தீங்க, உள்ளிட்டீங்க. ஆப்கி பிரதீபா பகுமுகி ஹே, உங்களுடைய திறமையானது பன்முகம் கொண்டது. புராணே சந்திக்கே, பழைய வசனங்களில் நியமன்கோ விதிகளை தோடுக்கர் உடச்சி ஆப்னே நீங்கள் நைய சந்திக்கு புதிய வசனங்களை சிருஷ்டிக்கு உருவாக்குனீங்க. ஹிந்தியில் முக்கிய சந்திக்கு நீங்கள் முக்கியமாக சந்திக்கே ஜென்மதாத்தா, அதோட வசனங்களுடைய தந்தை அப்படின்ட்டு மானே ஜாத்தே கருதப்படப்படுறீங்க. நெக்ஸ்ட்டு பரிமல், அனாமிகா, கீதிகா, ஆதி இது எல்லாமே அநேக் பிரசித்த காவிய சங்கிரஹே, அதாவது பிரசித்தப்பட்ட காவியங்களோட தொகுப்புகள். ஆப்கி பாஷா சான்ஸ்கிரிட், உங்களுடைய பாஷா வந்து பார்த்திங்கன்னா சான்ஸ்கிரிட்டை தழுவியதாக இருக்குது. அதோட வந்து சான்ஸ்கிரிட் கர்பித் ஹே. ஜஹா எங்கே விசார் தர்ஷனிக் ஹோ கயே ஹே, அதாவது சிந்தனைகள் வந்து கவிதை ஆகுதோ, சிந்தனைகள் வந்து தத்துவம் ஆகுதோ வஹா அங்கே ஷைலிபி பாணியும் கன்பீர் ஹோ கயே ஹே கம்பீரமாகுது, தீவிரமாகுது. லெசன் 3 பேஜ் நம்பர் 13 இருக்குது. தின்கர்ஜி கா ஜென்ம, தின்கர்ஜியோட பிறப்பு பீகார் பிராந்துக்கே, பீகார்ன்ற இடத்துல முங்கூர்ன்ற ஜில்லாவில் மாவட்டத்தில் ஸ்தித் அப்படின்ற பிளேஸை குறிக்குது. அது பேர் பார்த்திங்கன்னா சிமாரியா காட்டுன்ற பேர் இருக்கக்கூடிய ஸ்தான்மே இடத்துல சன் 1918 நடந்தது. ஸோ பார்த்திங்கன்னா பீகாரில் முங்கூர்ன்ற ஜில்லாவில் சிமாரியா காட்டுன்ற இடத்துல 1908 நடந்தது. ராஷ்டிர கா ஸ்வர் ஆப்கி கவிதையான்மே ஜெய்சே, அதாவது வந்து ராஷ்டிர காஸ்வர்னா தேசிய குரல்னு அர்த்தம், தேசிய ஒளி. ஆப்கி கவிதையான்மே உங்களுடைய கவிதைகளில் ஜெய்சா எப்படி, முக்தி ஹுவா எலும்புதோ, முக்தி ஹுவா அப்படின்னா எலும்புதோ, வஹ் அது, அந்யன் துளசிமே ஹே, அது வந்து மற்ற இடத்துலையும் பார்க்குறது ரேரு. அந்ய அப்படின்னா மற்ற இடத்துல, அந்ய அப்படின்னா மற்ற இடத்துல, துலேபு ஹே அரிதானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஆப்னே அப்படின்னா உங்களுடைய யுத் சாந்திக்கு, நீங்கள் வந்து யுத்தம் இருக்கு இல்லையா, போர் மற்றும் சாந்தினா அந்த அமைதிக்கான, சமஸ்தாக்கோ அப்படின்னா அமைதி பிரச்சனை இல்லையா, லேக்கர் சிந்தனந்த பிரபந்த் காவியக்கா பிரண்யன் கியா, அதாவது என்ன பண்ணார் அப்படின்னா அவர் வந்து இந்த போர் இருக்கு இல்லையா, போருக்காகவும் அமைதி பிரச்சாரத்துக்காகவும் தானம் சார்ந்த தியானம் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ட் கவிதைகளை எழுதினார். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அது குருஷேத்ரா நாம்சே, குருஷேத்ரான்ற பேரில் அது பார்த்தீங்கன்னா குருஷேத்ரான்றது ஒரு புகழ்பெற்ற ஒரு போர். ஓகேவா. விக்கியாத்ஹே வெளிப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆப்னே ஆப்னே நீங்கள் யுத்து அவர் சாந்திக்கே சமஸ்யா அப்படின்னா யுத்துனா போர், சாந்தினா அமைதி, சமஸ்யா அப்படின்னா பிரச்சனை போராட்டம். ஸோ போர் மற்றும் அமைதிக்கான போராட்டத்தை லேக்கர் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களுடைய காவியம் இருக்கு இல்லையா, காவியம் கா பிரணாயன் கியா, பிரணாயன் காவியத்தில் நீங்கள் வெளியிட்டீங்க, எழுதுனீங்க. ஜோ அது வந்து குருஷேத்ரா நாம்சே, குருஷேத்ரான்ற பேரில் பிக்யாத் ஹே வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதாவது போர் மற்றும் அமைதியை பற்றி எழுதின அவரோட கவிதைகள் வந்து குருஷேத்ரான்ற பேர்லேருந்து வெளியாகி இருக்குதான். நெக்ஸ்ட்டு ஆப்கே அந்நிய பிரபந்து காவியோன்மே அப்படின்னா ஆப்கே உங்களுடைய அந்நிய பிரபந்த் அப்படின்னா வேற்று நிர்வாக காவியோன்மே கவிதைகளில் இப்போ பார்த்தீங்கன்னா பேர் ராஷ் மிரதி அவுர் அண்ட் பார்த்தீங்கன்னா ஊர்வசி உல்லிக்கனிய குறிப்பிடத்தக்கவை அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களுடைய அந்நிய கவிதைகளில் பார்த்தீங்கன்னா ராஷ் மிருதின்றதும் ஊர்வசின்றதும் உல்லிக்கனிய குறிப்பிடத்தக்கவை அப்படின்றாங்க. ஆப்கி ராஷ்ட்ரிய பாவனா அப்படின்னா தேசிய உணவு. பிரதான் கவிதையான்மே நிறைய கவிதைகளில் ஹிமாலய், நீல்குசம், அதாவது இந்த பேர்லாம் கொடுத்துருக்காங்க, நீல்குசம், இதிகாஸ்கே அன்சு ஆதி பிரசித் ஹே. அதாவது வந்து உங்களுடைய ராஷ்ட்ரிய பாவனா அதாவது உங்களுடைய தேசிய உணவுகள்லேயே பிரதான் காவியோன்மே அதாவது நிறைய கவிதைகளில் ஹிமாலயன்றது, நில்குசம்ன்றது, இதிஹாஸ்கே ஆன்சுன்றதும் ஆதி பிரசித் ஹே ஃபேமஸ் ஆனது அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு சன்ஸ்கிருத்கே சார் அதியாயன்ற அது. நெக்ஸ்ட்டு மிட்டி கி ஊர் அப்படின்றதும். நெக்ஸ்ட்டு அர்த்தநாரீஸ்வர்ன்றது ஆதி. இது எல்லாமே ஆப்கே உங்களுடைய கதய கிரந்த் ஹே உரைநூல் நாடகம் உரைநூல்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, கதே கிரந்த் அப்படின்னா உரைநூல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். நிக்கர்ஜியோட ஜென்மம் பார்த்தீங்கன்னா பீகாரில் முங்கூர் ஜில்லையில் அது பார்த்தீங்கன்னா சிமாரியா காட்டுற பேர் இருக்கக்கூடிய ஸ்தான்மே லொக்கேஷனில் 1908 ஹுவா நடந்தது. ராஷ்டிரகாஸ்வர் அப்படின்னா தேசிய குரல். ஆப்கி கவிதாயமே உங்களுடைய கவிதைகளில் ஜெய்சே எப்படி முக்ரித் ஹுவா எலும்புதோ அது அந்நிய துலஷ் அது வந்து மற்ற இதில் வந்து ரேரானது. ஆப்கே யுத்தம் அவர் சாந்திக்கே சமஸ்தா நீங்கள் வந்து போர் மற்றும் அமைதிக்கான போராட்டத்தை லேக்கர் எடுத்துக்கிட்டு நீங்கள் காவியக்கா அப்படின்னா கவிதைகளுடைய பிராணயன் கே கவிதைகளை எழுதுனீங்க. ஜோ அது குருஷேஷ்டா நாம்சே குருஷேஷ்டான்ற பேரில் நிகியாத் ஹே வெளியிடப்பட்டது. ஆப்கே உங்களுடைய வேறு பிரபந்து காவியோன்மே வேறு நிறுவனத்து காவியங்கள்லேயே ராஷ்மிரதி ஊர்வஷி இது ரெண்டுமே உள்ளிக்கனிய குறிப்பிடத்தக்கவை. ஆப்கி ராஷ்ட்ரிய பாவனா உங்களுடைய தேசிய உணர்வுன்றது பிரதான் கவிதாயோன்மே அப்படின்னா மற்ற கவிதைகள்லேயே ஹிமாலய், நீல்குசும், இதிஹாஸ்கே அன்சு இது எல்லாமே ஆதிவி எல்லாமே பிரசித்தி பெற்றது. சன்ஸ்கிருத்கே சார் அதியாய் அப்படின்றதும் மிட்டி கே ஊர், அர்த்தநாதீஸ்வர் ஆதி இது எல்லாமே ஆப்கே உங்களுடைய கதய கிரந்த் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உரை நூல்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதாவது வந்து ப்ராஸ் போயம் ஒர்க்னு சொல்லுவாங்களா, அதுதான் இது.